பிரீதா, நீங்கள் எங்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேளுங்க. சரி, அப்போ நீங்களும் சொல்லுங்க. நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி பிஸ்னஸ் ப்ரெஷர் நிறைய இருக்கும். அதோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் தானே. அதனால ஃப்ரீ டைமே கிடைக்காது. பிரீதா, என்ன? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருந்திருக்காங்களா? இல்லைங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்லை. ஆனா ஒரு முறை எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்து நின்று போச்சு. அந்த ஃபேமிலியோட டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அதை எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சு. என்ன போடுறீங்கம்மா? காஃபியா? காஃபி தாமா போட்டுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க இங்க வந்தீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அங்க உட்கார்ந்திருக்காங்க, நீங்க போய் அங்க உட்காருங்க. ஆண்டி, நான் இங்கேயே இருக்கேன் ஆண்டி. அங்க இருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ போர் அடிக்குது. ஆமாமா, நாங்க மாப்பிள்ளையோட மாம் அண்ட் டாடி கூட உட்கார்ந்து என்ன பேசுறது? அதான் பாட்டியும் ஜானகியும் இருக்காங்கல்ல. சார்லா, காஃபி போட்டியா இல்லையா? போட்டுட்ட. காஃபி ரெடி தான். ஆனா அந்த காஃபி ஊத்தி குடுக்கற மக்கெல்லாம் எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. அம்மா இருங்க, நான் தேடி கொடுக்கறேன். அந்த ஷெல்ஃப்ல இருக்கான்னு பாரு. சரலா, அத்தை, நீ எதுக்கு இவ்வளவு நர்வஸா இருக்க? கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுல அத்தை, நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். எப்படியாவது இந்த கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா எனக்கு அது போதும். மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல அத்தை, அது என்னன்னா, பிரீத்தாவும் அந்த பையனும் உள்ள போயிருக்காங்கல்ல. ஒருவேளை பிரீத்தா அங்க தீபக்க பத்தி அந்த பையன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா? ஏன்னா தீபக்கும் பிரீத்தாவுக்கும் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு இல்ல. இது நான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லவே இல்ல அத்தை. சின்ன விஷயம் தான். ஒருவேளை இதை வச்சு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை யோசிக்கும் போதுதான் ரொம்ப டென்ஷனா இருக்குது அத்தை. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இருங்க அத்தை, நான் காஃபி கொண்டு வரேன், அப்புறம் போலாம். இல்ல ஸ்ருதி கொண்டு வரட்டும், நாம போலாம். நான் ஊத்தி கொண்டு வரேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துருமா? சரிம்மா. கரண் சார், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஏய் ஸ்ருதி, ஐ ஹோப் பிரீதா பிருத்வி கிட்ட நிச்சயதார்த்தம் நின்னதை சொல்லிட்டா நல்லா இருக்கும். அப்பதான் இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லுவான். என்ன? ஆனா நீங்க ஏன் இப்படி எதிர்பார்க்கறீங்க? ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் ஹிம். அவன் நடந்துக்கிறதே ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ரொம்ப கேர்லிஷா இருக்கான். அவன் சமைப்ப அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கான். சரி, ஆம்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் ஃபிட்டா தான் இருக்கான். ஆனா இந்த காலத்துல யாரும் தான் அப்படி இல்ல. அக்கா இங்க இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா கரண் சார்? நீங்க ஜெலஸ்ன்னு சொல்லிருப்பாங்க. ஐ see. நீ என்ன சொல்லுவ? ஜெலஸ்னு சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா உங்க ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு. ஏன்னா உங்க ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பையன் 0 மாதிரி வந்திருக்கணும், ஆனா அவன் ஒரு ஹீரோ. என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஏணி நீதான். ஆனா நான் உன்னை கட்டிக்கிட்டா ஏன் நீ இவளை கட்டிக்கிட்டான்னு லைஃப் ஃபுல்லா நானே என்ன கேள்வி கேட்டுக்கணும். சார், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டிக்கு புருஷ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதுல என்ன பேப்பர் இருக்கு? சுவாரஸ்யமாவும் இருக்காது, லைஃபும் வேஸ்ட் ஆயிடும். சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்னைக்குமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ என் அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்ருதி, நான் உனக்கு கேட்கட்டுமா? இந்த பிருத்வி எங்க இருந்து வந்தான்? ஐ மீன் அந்த கிராக் ரோகன் தானே வரணும். இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். நீங்க தானே சொன்னீங்க அவன் ஒரு சாப்பி போட்ட மாங்கொட்டன்னு. மனிஷாக்கு 200 ரோசஸ் கொடுத்தா அதுக்கு அவ பலார்னு கண்ணத்துல அரைஞ்சா 37 நம்பரே பதிஞ்சிருச்சுன்னு. அதனால அந்த பையனை கேன்சல் பண்ணிட்டு இவரை வர சொன்னோம். கரெக்ட் தானே? ஓவரா கிண்டல் பண்ணிட்டேனோ, அதான் இப்ப அவஸ்தைப்பட்டு இருக்கேன். சார், நான் உங்களுக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு வரேன். ஓகே? நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? பிரீதா, எனக்கு ஷாக் ஆகல, ஆச்சரியமா இருக்கு. நிச்சயதார்த்தம் நின்ன விஷயத்த நீங்க சொல்லும்போது ஏன் ரொம்ப டென்ஷன் ஆனீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சம்பந்தம் நின்று போறது தானே கரெக்ட். நல்ல விஷயம் தானே. நல்ல வேளை அந்த நிச்சயதார்த்தமே நடக்கல. பிரீதா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல பையன் கிடைக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்கலாம் இல்லையா?
அந்த விஷயத்த நினச்சி இப்போ நீங்கள் கொஞ்சம் சிரிக்கலாம். பிரீதா, நீங்கள் எங்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? நீங்களே ஏதாவது கேளுங்க ப்ளீஸ். என்னை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ப்ளீஸ் கோ ஹெட். அப்படி கேட்குற அளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையே. பிரீதா, எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? பிரீதா, இதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நீங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல. இதுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் போதும். உண்மை என்னென்னா, நான் ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. கடைசி நேரத்தில் எல்லாமே கெட்டு போச்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிரீதா, உங்களை மாதிரியே என்னோடய வாழ்க்கையிலையும் அந்த உறவு இல்லை. நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலையும் முறிஞ்சு போன உறவு அப்படிங்கிறது காமன் ஃபேக்டராக இருக்குது. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஆனால் ஒன்று பார்த்தீங்களா, உறவு தான் முறிஞ்சுது, ஆனால் நம்ம நம்பிக்கை இழக்கலை. நாம் இன்றைக்கும் கல்யாணத்தை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதோட நமக்காக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். லிசன் இட். பிரீதா, எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் காமனாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயத்தில் ஒத்துமையும் இருக்குது. குட். உங்ககிட்ட சொன்ன உடனே எனக்கு என்னமோ மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்னோட அம்மா என்கிட்ட என்னோட பாஸ்ட் பத்திலாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இஸ் இட்? ஐ கான்ட் பிலீவ் திஸ். யூனோ, என்னோட அம்மா கூட எக்ஸாக்ட்லி என்கிட்ட இதை தான் சொன்னாங்க. உன் பாஸ்ட்டை பற்றி எதையும் சொல்லாதுன்னு சொன்னாங்க. எதையும் ஷேர் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? நம்ம 2 பேரோட அம்மா நினைக்கிறதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு. ரிஷப், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? இல்ல அது வந்து ஷர்லினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னாச்சு? ரொம்ப உடம்பு சரியில்லையா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? இல்ல அவளுக்கு கொஞ்சம் அசிடிட்டி ஆயிடுச்சு. அசிடிட்டி தானே, அதுக்கே ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? அதுக்கு நானே மருந்து வச்சிருக்கேன், தரேன். ஐயோ ரிஷப், அவ எப்படி மருந்து சாப்பிடுவா? அவ ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. ஏன்? ஏன்னா அவ உனக்காக விரதம் இருக்கால, அதனாலதான். இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ போய் அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்பதான் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. சீரியஸ்லி, நீ ரொம்ப லக்கி. உனக்கு ஷர்லின் மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கு. அதுவும் வைஃபாப்பா. பாத்தியா, அப்படி ஒரு மாடர்ன் பொண்ணு இப்படி விரதம்ங்கிறதெல்லாம் இருக்கா. ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். Let me talk to her. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. She will be very happy. ரிஷப், listen. அண்ணா, காஃபி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அட, நீங்க பிஸ்கட் எடுத்துக்கவே இல்ல. இந்தாங்க பிஸ்கட் சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்ல தேங்க்ஸ். சரி. அப்புறம் உங்க பையன் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காரு. எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கும் உங்க பொண்ணு பிரீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டம்னா இவன் வேற எரியற நெருப்புல எண்ணெய முண்ட ஊத்துற. வாய் மூடிட்டு க்ளோஸ். சரி. கரண் சார் ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்காரு? ஈகோ மட்டும் தான் ஹர்ட் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவதா? நீ என்ன நினைச்ச? இந்த சம்பந்தம் சக்சஸ்ஃபுல் ஆயிடும்னா? கண்டிப்பா இல்ல. இது ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த பிரீத்தாவை நான் எவ்வளவு சகிச்சுக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அங்க அந்த பிருத்வி ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்காண்டா. ஆனா அவ ஸ்டைல் எப்படி தெரியுமா? பே 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 பேண்டுவா. எது பேசினாலும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பா. ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேச முடியாது. நீ வேணா பாரு, வெளியே வந்த உடனே வேணான்னு சொல்ல போறான். அவ்வளவுதான், இந்த சம்பந்தம் காலி. பிருத்வி அவுட் தான். பெட்டு கட்டி சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கல்யாண விஷயம். அதனால நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா உங்க முடிவு என்னங்கறத எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். சரிங்க ஆன்ட்டி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரீதா தான் முடிவு பண்ணணும். இஃப் ஐ எம் நாட் ராங்,
யாருக்காக அவங்க சுமங்கலி விரதத்தை இருக்காங்களோ அவங்க தானே விரதத்தை முடிக்கணும். am I correct? அப்சல்யூட்லி. இந்த விரதத்தை பத்திலாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கே. அப்படின்னா உன்னோட நிறைய பேபி டால்ஸ் உனக்காக விரதம் இருந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு சீரியல்ல வருது, எவ்வளவு படத்துல வந்திருக்கு. அதோட இப்பெல்லாம் கோயில்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவு கூட தெரியாதா என்ன? ரைட். நல்ல விஷயம் தான். என்னால உன்னை சிரிக்க வைக்க முடியுது. அந்த ட்ராக் மட்டும் தான் அதை செய்வான்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு அவரை நடுவுல இழுக்கிற? இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஷர்லினை பிடிக்கணும், முகத்தெரிய கிழிக்கணும், ரைட்? ஓகே ஓகே. அவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? அவனை பத்தி பேசி பேசி எனக்கு போர் தான் அடிக்குது தெரியுமா? குட். ஷர்லின் பத்தி மட்டும் தான் பேசணும். இன்ஃபேக்ட் ஷர்லினை பத்தி நாம பேசலாம், ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். அப்பதான் அவன் மேல ஒரு கண் இருக்கும். சோ அவ கேம் பிளான் பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுனா கரெக்ட். ஒரு வேலை பண்ணலாம். நாம அந்த ஷர்லினை ஃபாலோ பண்ணலாம். அவ விரதத்தை முடிக்கும் போது அப்பட்டமா தெரியும் அந்த விரதத்தை யார் முடிக்கிறாங்கன்னு. ஆசம். சில நேரத்துல நீ கூட புத்திசாலித்தனமா யோசிக்கிறியே. சில நேரத்துல இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் born intelligent. ஐ எம் கரண். ஓகே, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ அவனுக்காக சுமங்கலி விரதம்லாம் இருந்திருப்பல்ல? அந்த கிராக் பேர் என்ன? பிருத்வி. ஆஹா, நாட் பேட். பேர்ல ஞாபகம் வச்சிருக்க. நல்ல விஷயம் தானே. இனிமேலாவது நான் ரிஷப் சார் பின்னாடி சுத்துறேங்கிற சந்தேகம் உனக்கு இல்லாம இருக்கும். அந்த சந்தேகம் எப்போ தீர்ந்து போயிடுச்சு. இப்போ ஒரு புது சந்தேகம் வந்திருக்கு. இப்ப என்ன சந்தேகம் வந்திருக்கு? என்ன பார்க்கும் போதெல்லாம் உன் மனசுல தடுமாற்றம் அப்பட்டமா தெரியும். ஷர்லின், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி நீ ரொம்ப வீக்கா தான் இருக்க. அதுவும் இல்லாம உனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வேற இருக்கு. இந்த சுமங்கலி வரதெல்லாம் வேண்டாமா? உனக்கு ஒருவேளை உடம்பு முடியாம போய் அதுக்கப்புறம் டாக்டர் கூட்டிட்டு வரது பாக்குறதெல்லாம் வேண்டாமா? இதையெல்லாம் என்னால பார்க்க முடியாதுமா. நீ இந்த விரதத்தை விட்டுருமா ப்ளீஸ், எனக்காக. ஆண்டி, நான் ஒன்னு கேக்கட்டுமா? நீங்க முதல் முறை விரதம் இருந்தப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படவே இல்லையா? ஆனா உங்களோட ஸ்ட்ராங் விஷ் தான் உங்களுக்கு சக்தி கொடுத்துருக்கோம். பொம்பளைங்களான நமக்கு நம்ம புருஷன் மேல, இல்லைன்னா வருங்கால புருஷனா கூட இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கணும்னு நான் விரதம் இருக்கிறது என்னுடைய உரிமை தானே ஆண்டி. நான் என்னுடைய பக்திக்கும் என்னோட நம்பிக்கைக்கும் சீட்டிங் பண்ண முடியாது. நான் இவருக்காக நிஜமா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப நேர்மையா. நீங்க அங்கிளுக்கு விரதம் இருக்கிற மாதிரி இருக்க போறேன். ப்ளீஸ் ஆண்டி, உங்களுக்காவது நான் சொல்றது புரியுதுல்ல? நல்லா இருமா. அந்த கடவுள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கட்டும். நீ இந்த வார்த்தையை சொல்லி என்னோட மனசுல இடம் பிடிச்சிட்ட. நல்லா இரு ரிஷப். நான் ஷர்லினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் வருங்கால மருமக என் பிள்ளைக்காக இவ்வளவு நம்பிக்கையோட ஈடுபாடோட விரதம் இருக்கான்னு தெரியும் போது என்னால என்ன சொல்ல முடியும்? மா, இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். ரிஷப், இங்க பாருப்பா, நீ 2 முறைன்னு சொன்ன. நான் 2 முறை முயற்சி பண்ணிட்டேன். ஆனா அவ பிடிவாதம் பிடிக்கிறா, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. மாம். ரிஷப், ஒரு நிமிஷம். ஷர்லின் உன்னை ரொம்ப உண்மையா காதலிக்கிறா. இப்பதான் பார்த்தேனே. ஓகே. எல்லாரும் கொண்டாடும் போது நான் ஏன் குடிக்க கூடாது? நானும் குடிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் குடிக்கும் போது உனக்கு மட்டும் அது உரிமை இல்லையா என்ன? குடிமா. அத்தைகிட்ட நல்லா சியர்ஸ்னு சொல்லிட்டு குடி. அதோட தான் இதெல்லாம் எடுத்து சாப்பிடு. அது என்ன அம்மா? சியர்ஸ். என்னோட கண்ணுல இவ்ளோ பெரிய ஃபேக்ட் எப்படி மறைஞ்சது? ஒருவேளை கரண் சாருக்கு அக்கா மேல லவ்னா அது எப்ப நடந்திருக்கும்? ஒருவேளை அவர் அக்காக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா அக்கா அதை அக்செப்ட் பண்ணுவாளா? என்னப்பா இது, ஒரே நாள்ல 2 ப்ரப்போசலா? அக்கா எப்படி ஹேண்டில் பண்ணுவா? இல்ல, அக்காவோட நிலைமை எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். ஸ்ருதி, எங்க போயிட்டு? ஸ்ருதி பாத்து உனக்கு ஏறிடுச்சு, உட்காரு. அட, எங்க பாட்டி ஏறிச்சு? அதெல்லாம் ஒன்னும் ஏறல. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கல, அதான் டான்சிங் ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, போதும்.
புடி. அம்மா ப்ராமிஸ்மா, நான் கண்டிப்பா கீழே விழ மாட்டேன். அக்காவை போய் பார்க்கணும். பாத்து பாத்து Thank பாத்து you. நட. நீ ஏன் கவலைப்படுற? அவ கீழே விழ மாட்டா. நீங்க வேணதுல பிஹெச்டியா இருக்கலாம். ஆமா கரெக்ட் தான். ஆமா, நீங்க பிஹெச்டி பண்ணதெல்லாம் இந்த மாதிரி காப் சிரப் குடிக்கிறது, இந்த மாதிரி நொறுக்கு தீனி திங்கிறது, நல்லா என்ஜாய் பண்றத பத்தி. அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் இருந்தா சொல்லி எழுதி கொடுத்துறேன் ஸ்டாம்ப் பேப்பர்ல. நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதியே கொடுத்துருங்கன்னு சொல்றேன். சிலையாயிட்டியா என்ன? வாட் ரபிஷ், நீ கண்டபடி உளறிட்டு இருக்க. நான் என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி பொண்ணா? அந்த மாதிரி இந்த மாதிரினா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. அப்படிலாம் இல்ல, நீ நார்மல் பொண்ணு தானா? அப்படி ஒரு பொண்ணு நார்மலான பையனை காதலிக்கலாம் இல்ல? தாராளமா. ஆனா அந்த பையனோட பேரு கரண் மட்டும் இருந்தா தென் நோ சான்ஸ். அது மட்டும் இல்ல, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? முதல்ல நான் உன் பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு நான் ரிஷப் சார் பின்னாடி சுத்துறேன்னு தோணுச்சு. இப்போ உனக்கு மறுபடியும் நான் உன் பின்னாடி சுத்துறேன்னு தோணுதா? உன் மூளையில என்ன? ஒரு நிமிஷம் இரு. என்ன பார்த்ததும் உன் மனசுல என்னென்னமோ ஆகுதுன்னு சொன்ன உடனே நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லங்கிற. அப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கிளியரா சொல்லு. அப்ப என் பின்னாடி சுத்துறவங்க என்ன அந்த மாதிரி பொண்ணுங்களா? ஒருவேளை இதுதான் உன்னோட ஜட்மெண்ட்னா அந்த ஜட்மெண்ட்டை டஸ்ட்பின்ல போடு. புரியுதா? நான் இப்ப என்ன பத்தி மட்டும் தான் நான் என்ன சொல்லிட்டு பத்தி இருக்கேன். பேசிட்டு இருக்கேமா? அப்ப சொல்லிக்கிட்டே இரு. உன் பேச்ச யாரு கேட்பாங்க? கேட்டுதான் ஆகணும். ஏன்னா பேசிட்டு இருக்கிறது நான். காரணம் நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? நீ என்ன நினைச்ச? மத்த பொண்ணுங்க வேணா உன் பேச்ச கேட்பாங்க, ஆனா நான் கேட்க மாட்டேன். நீ கேட்டுதான் ஆகணும். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எந்த வைபோட அட்வைஸ் பண்ணுவாளோ அதே வைபோட தான் நீ பேசின. உன் பேச்சு என் மனசோட மனசா கலந்து போயிடுச்சு. வாவ், அக்காவும் கரண் சாரும் அந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசிட்டாங்க போல இருக்கே. இப்ப ஐ டு ஐ கன்ஃபெஷன் நடக்குதா? அப்படின்னா கரண் சார் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? அண்ட் பிரீதாக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டாளா? ஃபேன்டபுலஸ் கிளிக். இந்த ஜோடி இந்த உலகத்திலே நம்பர் 1 ஜோடி. நம்பர் 1. ஐயோ மை டியர் அக்கா, நான் உன்னை என்ன சொல்றது? So happy for you, so happy for you. And Karan sir, my star cricketer, I'm happy for you too, dude. Let's rock. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளர்ற? திடீர்னு பைத்தியம் மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. அட ஒரு நிமிஷம் கரண் சார், நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. ஓகே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால I'm happy for you too. 3 4. சரி ஓகே ஓகே. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணுங்க, என் முன்னாடியே ஹக் பண்ணிக்கோங்க. ஓகே? அன்பாமா அன்பா, அட வாங்க ஹக் பண்ணுங்க, ஹக் பண்ணுங்க. ஏய் என்ன பண்ற? என் அக்காவோட கல்யாணம் இப்ப பக்கா ஆயிடுச்சு. என்னோட அக்கா கல்யாணம் இப்போ பக்கா ஆயிடுச்சு. அக்காவோட கல்யாணம் இப்போ பக்கா ஆயிடுச்சு. வாய் மூடு. உனக்கு மூளை குழம்பிடுச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. அது சரி சார், இப்போ எதை நினைச்சு பயங்கரமா சிரிக்கிறீங்க? எனக்கு ஸ்ருதி மாதிரி சந்தோஷமா இருந்தது, சிரிச்சேன். அட என்னப்பா இவ்ளோ பெரிய பிரேக்கிங் நியூஸ், இத உடனே நான் போய் அம்மா பாட்டி கிட்ட சொல்லி ஆகணும். இப்ப கண்டிப்பா கொண்டாட்டம் தான். இனிமே இன்னும் செம்ம ஜாலியா இருக்கும். இரு நான் வந்துடுறேன். எங்க ஓடுற? உனக்கு என்ன பைத்தியமா? வெளிய போய் நீ என்ன சொல்ல போற? நீ ஒண்ணு சொல்ல கூடாது. அக்கா ஒரு நிமிஷம். என்ன பொண்ணு சார் இது? இந்த விஷயம் கூட தெரியல. வந்த பிருத்வி வீட்டுக்கு போன் பண்ணி கேன்சல் பண்ணோம்ல, எல்லாத்தையும் கேன்சல். இப்ப எதுக்கு இப்படி பேசுற? இவளுக்கு மூளை குழம்பிடுச்சு. ஏன் கண்டுபடி ஒளறான்னு தெரியல. தேவையில்லாம அவ்வளவு குடிச்சிட்டேன். மறுபடியும் எல்லா ஏற்பாடையும் செய்யணும். இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த போய் அம்மா கிட்டே பாடிக்கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக கூடாது. நீ என் கூட வாக்கா. உனக்கு என்ன பைத்தியமா? நீ வெளிய போய் எதுவும் சொல்லாதன்னு சொல்றல. வாயை மூடிக்கிட்டு இங்கே உட்காரு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. ஸ்ருதி, ஸ்ருதி எந்திரி. ஸ்ருதி எந்திரிங்கறல்ல, எந்திரி. என்னாச்சு இவளுக்கு? இவ அவுட் ஆயிட்டா. சரி பரவாயில்ல, நம்ம
மறுபடியும் ட்ரை பண்றியா? வாட்? ஐ எம் ரியலி சாரி டு பிரேக் யுவர் ஹார்ட். ஆனா உண்மை என்ன தெரியுமா? என் மனசுல உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல. அண்ட் இனிமே அது வரவும் வராது. ஏன்னா எனக்கு தான் ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரே, பிருத்விய சொல்றேன். கொஞ்சம் தள்ளி நில்லு. ஒரு பொருளை தேட ஆரம்பிச்சோன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த நெயில் பாலிஷை எங்க வச்சோன்னு தெரியல. என்ன பண்ற என் அழகு மனைவியே? என்ன தேடிட்டு இருக்க? நான் இங்க இருக்கேன், என்ன அங்க தேடின எப்படி? ஆஹா, விரதம் இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண? நீ அழகா உன் கையை நீட்டின, நான் என் அன்பை வெளிப்படுத்தினேன். கிருத்திகா, எதுக்காகமா வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வாமா. என்னங்க நீங்க இப்படி நேரம் காலம் பார்க்காம பேசாம இருங்க. சாரி மாமா அத்தை, உங்களோட இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை நான் ஸ்பாயில் பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா விஷயம் என்னன்னா, இல்ல இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல, உங்க மாமா சான்ஸ் கிடைச்சா ஆரம்பிச்சிருவாரு. நீ போமா, உன் வருங்கால புருஷன் வந்திருப்பான், அவங்ககிட்ட போய் பேசிட்டு இரு. என் செல்லம், என் தங்க குட்டில போ 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 போ. என்ன நீங்க வயசானதுனால மூளை குழம்பிடுச்சா என்ன? ஒண்ணு தெரிஞ்சுக்க, வயசாகி போனது உன் அப்பாவுக்கு தான், என்னைக்குமே நான் இளமை தான். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, ரிஷப் என்கிட்ட வந்து என் கைய பிடிச்ச உடனே என்னோட நெயில் பாலிஷ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அததான் நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் தேடிட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நெயில் பாலிஷ் ரிமூவர்? ஐயோ, அங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லங்க. தேடி தேடி நான் களைச்சு போயிட்டேன். நீ என்ன சொல்ல வர? இந்த உலகத்துல உனக்கு தான் எல்லாம் தெரியுமா என்ன? எனக்கு எதுவும் தெரியாதா? ஏன்னா நான் வீட்ல இல்ல பாரு. உன் புருஷனோட பார்வை காலுக்கு பார்வை. இங்க வா, உட்காரு. ஐயோ, நான் பாத்துக்கறேன். அட உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு விரதெல்லாம் இருந்துட்டு இருக்க. உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன? நான் உனக்கு கேக்கட்டுமா மாமா அத்தை, உங்களோட இந்த எவர்கிரீன் காதலோட ரகசியம் என்ன? அந்த மாதிரி எல்லாம் எந்த ரகசியமும் இல்ல. அது என்னன்னா, உங்க அத்தை இருக்காளே, என்னை எவ்வளவு காதலிக்கிறான்னு தினமும் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பா. அவ இப்படி பண்றதுனாலதான் என் இதய துடிப்பு இளமையாயிக்கிட்டே இருக்கு. என்னங்க நீங்க பசங்க முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க? நான் உன் அத்தையை இப்படிதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறது உண்மையா இருந்தா இன்னைக்கு வரைக்கும் ஏன் கிஃப்டே தரலன்னு கேட்பேன். பாரா, உங்களை காதலிக்கணும், பத்தாததுக்கு கிஃப்ட் வேற தரணுமா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் உனக்கு கேக்கட்டுமா அத்தை, நீங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணாங்களா? ஆமா, நான் பண்ணது தப்புதான் ப்ரூவ் பண்ணிட்டா. நான் என் குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது புரிஞ்சிடும். அதை விட பெரிய கிஃப்ட் எதுவும் இருக்கா என்ன? சோ ஸ்வீட். இல்ல இல்ல, உன்னோட மாமா ஸ்பைசிமா. ஹாய் ஹாய். அட, நீங்க அந்த கிரிக்கெட்டர் தானே கரண்? கடவுள் இந்த ஜோடியை எப்பவும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, வருத்தப்படாதீங்க, சீக்கிரமே ஆயிடும். ஹீரோ மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கடவுள் கிட்ட உங்க 2 பேருக்காக நான் மனசார வேண்டிக்கிறேன். ஐயோ இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஹலோ, நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏய், எங்க போற? இரு, நான் போணும். ஒரு நிமிஷம் இரு. நிறுத்துன்னு சொல்றேன்ல. அவங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்தாகணும். என்ன கொடுத்தாங்க? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. ஆசீர்வாதம் பண்ணாங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லன்னு நான் சொல்லணும். கடவுளே, என்ன ஆகும் தெரியலையே. லிசன் பிரீதா, நில்லு. எதுக்கு பிரீதா சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு ஹைப்பர் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இங்க வாங்க. ஐயோ, இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க ஆசீர்வாதம் பலிச்சிடும். இவங்க வாயில இருந்து எது சொன்னாலும் அது உண்மையா நடக்கும். அப்ப ஹை லெவல் ஆசீர்வாதம் சொல்லு. என்கிட்ட விளையாடாத. இவங்க சபிக்கவும் செய்வாங்க. கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. நீ சும்மா இரு. ஏய் இரு, நான் சொல்றது கேளு. ஐயோ பிரீதா, இவ வேற. பிரீதா, பிரீதா எங்க போற? அவங்க போயிட்டாங்க. இங்க தான் எங்கயாவது இருப்பாங்க. எங்க போனாங்க? அவங்க போயிட்டாங்க. ஜஸ்ட் லீவ் இட். அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்கிறது? பிரீதா ரிலாக்ஸ். அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது, ஓகே? உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நடந்துருச்சுனா? ஐயோ, உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது? உனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. யூ ஆர் 50% சேஃப். அண்ட் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. சோ 100% சேஃப், ரைட்? ரைட். ஆனா பாத்தியா, இன்னைக்கு விரதம் இருக்கிற நாள். இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைச்சா அது பயமா தானே இருக்கும். பட் தேங்க் காட் ஐ அம் சேஃப்.
டோன்ட் வரி. இந்த மாதிரி துப்பட்டால சிக்கிக்கிற சீக்வென்ஸ்லாம் படத்துல மட்டும்தான் நடக்கும், ரியல் லைஃப்ல நடக்காது. ஆல்ரைட், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணமா, அதுக்கெல்லாம் பேச்சே இல்ல. என்னாச்சு? வா போலாம். ஹலோ. அக்ஷய், எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கேன். உன்னை பார்க்க தான் வரேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லை, அதனால தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் என் மேடமை பார்க்கறதுக்காக. ஆக்சுவலி நீங்க ரெடி ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க ஏற்கனவே ஹேண்ட்ஸமா தானே இருக்கீங்க. யூ நோ வாட், எனக்கும் அது தெரியும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ என்னை விட ரொம்ப அழகு. அதனால தான் கொஞ்சமாவது ரெடி ஆகிட்டு வந்தா தானே யாரும் இந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடைக்கலையான்னு சொல்லாம இருப்பாங்க. அட, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? காதல்ல லுக்ஸ் எல்லாம் முக்கியமே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே ஹேண்ட்ஸமான பையனா அது நீங்க மட்டும்தான். This is the reason why I love you so much. உன்கிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஓகே, உன்கிட்ட நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, பாய். மாம், பெர்ஃபெக்ட். எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். மாம், ஹாய் பியூட்டிஃபுல். வாவ் மாம், வாவ் நீங்க தான். திஸ் பிளேஸ் இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். இல்ல, இந்த டெக்கரேஷனை நான் ஸ்பெஷலா உனக்காகவும் ஷர்லனுக்காகவும் செஞ்சேன். இது நீங்க 2 பேரும் இருக்க போற முதல் விரதமாச்சே. ஐ விஷ் இந்த நாள் உங்க 2 பேருக்கும் ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்கணும். யா மாம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் இந்த வீடு ஃபுல்லா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்க? களைச்சு போடுவல. கோ டேக் ரெஸ்ட். போ. கோ கேர்ள். மாம், அட என்னாச்சு? நீங்க இந்த உலகத்திலே பெஸ்ட் மாம். ரிமெம்பர் தட். பேட் கேர்ள். கோ. இந்த அலங்காரத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஸ்டூபிட் ஸ்ருதி. அந்த ஸ்ருதியை விட நான் எவ்வளவோ பெட்டர்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியே காட்டணும். அவளை விட நான் அழகா டெக்கரேஷன் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் அதை நான் எனக்கு செஞ்சே காமிச்சிட்டேன். ஸ்டூபிட் ஸ்ருதி. அண்ணி அவளை ரொம்ப தான் பாராட்டுறாங்க. இன்னைக்கு நான் பண்ண இந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு அண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு லேட் பண்ணிட்டேன். இங்க சீக்கிரமா வரணும்னு உனக்கு தெரியாதா? ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டு. டிராஃபிக்ல வண்டி என்ன பறந்தா வர முடியும்? ஷார்ட் கட் உனக்கு தெரியலன்னு சொல்லு. ஷார்ட் கட்டா? சின்ன சந்துல மாட்டிருப்போம். உன்னோட இந்த ஸ்டூபிட் தாட்டால தான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, நீ கிரேட், உன் யோசனை கிரேட். நெக்ஸ்ட் டைம் நீயே ட்ரை பண்ணு. ஓகே, சரி சரி, வா போலாம். சாரி சார், சாரி சார். வாட் தி ஹெல்? சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். இல்ல இல்ல, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? இவர்தான் சாரி சொல்லணும். சாரி சொல்லு, கம் ஆன். நீ ஒரு கிராக்னு எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்களையும் கிராக் ஆக்காத, புரியுதா? சும்மா இரு. சரி, என் கையை விடு. தேங்க்ஸ். ஓகே சார். நீ பண்ண டிராமா எல்லாம் போதும், என் கூட வா. எங்க? வா வா. என் கையை விடு. வான்னு சொல்றேன்ல, வா. அவுச், நீ என்ன லூசா? வா வா வா, சொல்றேன் வா. நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? முதல்ல உள்ள வா, நான் சொல்றேன். வா. என்ன? உள்ள வா. ஏன் எடுத்து வர? சொல்றேன். அவுச், உனக்கு என்ன ஆச்சு கரண்? ஏய், நீ என்ன பண்ற? நீ இப்ப எதுக்கு லாக் பண்ற? நான் வெளிய போறேன். கதவு தர. சொன்ன இங்க உட்கார். ஓ மை காட். உன்னால என்னை எதிர்த்தெல்லாம் போராட முடியாது. ஏய், என்ன பண்ற? ரிமூவ் மை ஜாக்கெட். வாட்? ரிமூவ் மை ஜாக்கெட். நான் அப்படிலாம் எதுவும் செய்ய போறது இல்ல. விடு. எங்க ஓடுற? என்னால கழட்ட முடியாது. நீ மறந்துட்டியா? எனக்கு கை வலிக்குது, என்னால கழட்ட முடியாது. அதான் கேக்குறேன். டி-ஷர்ட்டை கழட்டிக்கிறேன், ஜாக்கெட் ரிமூவ் பண்ணு. அப்படின்னா இந்த ஜாக்கெட்டை கழட்ட உனக்கு ஹெல்ப் வேணுமா?
அதான் நீ என்ன அப்படி இங்க இழுத்துட்டு வந்தியா? இன்னொரு ரீசனும் இருக்கு. ஷர்லின் நீ இங்க சுத்திட்டு இருக்கிறத பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அவளை நீ கண்காணிக்கிறேன்னு அவன் நினைப்பா. ரைட்? எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு. யாராவது கேட்டாங்கன்னா பிசியோ தேவைப்படுதுன்னு சொல்லுவேன். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் சந்தேகமும் வராது. கமான், ரிமூவ் பண்ணு. வாட்? ஐயோ, நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு கை வலிக்குது. என்னால ரிமூவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, என்ன பர்த்டே டேஸ்ல பாக்குறதுக்குலாம் ஒரு பெரிய யோகம் வேணும். ரைட் மிஸ் சைக்கோ? ஐ மீன் டாக்டர் பாவகா. நீ ஓவரா பேசாத. உன் ஜாக்கெட் என்ன? உன் டி-ஷர்ட்டை கூட நான் கழட்டுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை நான் வித்தவுட்ல பார்த்தா கூட எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் வராது. ஆனா ஒருவேளை நீ தொடும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சும்மா ஜோக் பண்ணு. ஜாக்கெட் ரிமூவ் பண்ணு. சே ப்ளீஸ் ரிமூவ் தி ஜாக்கெட். ப்ளீஸ் ரிமூவ் தி ஜாக்கெட். குட் பாய். No thanks, nothing. தலையில இருந்து கால் வரைக்கும் இவன் கிட்ட ஆட்டிடியூட் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. போஸ் கொடுக்கிற மூஞ்சியை பாரு, என்னமோ போட்டோகிராஃபருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. சிடு மூஞ்சி. எப்படி இருக்க? நல்லாதான் இருக்க. ஆஹா, இப்போ உன் கண்ணுக்கு நான் நல்லாவும் இருக்கேனா? ஓகே விடு, சீரியஸான விஷயத்தை பேசுவோம். அதான் ஷர்லினை பிடிக்கிற விஷயத்தை பத்தி. ரைட். நீ ஒண்ணு பண்ண, என் பின்னாடியே வா. ஓகே? ஒரு நிமிஷம். உன் பின்னாடியா? நான் என்னமோ நம்ம ஷர்லின் பின்னாடி போறோம்னு நினைச்சேன். வாட்டேவா. ஆனா தயவு செஞ்சு மாட்டிக்காம இரு. ஓகே வா போலாமா? அப்புறம் தேவையில்லாம ஃபைட்லாம் பண்ணக்கூடாது. கரண் பொண்ணை செலக்ட் பண்ணிட்டானா? அட கடவுளே, என்னோட கரணா பொண்ணை செலக்ட் பண்ணிட்டானா? என்னால நம்பவே முடியல. எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லிருக்க தெரியுமா? இதை விட ஒரு நல்ல விஷயத்த நான் எதிர்பார்க்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச். நீ சொல்றது உண்மையா? கரண், நீ பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியாப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இரு கரண். ஒரு வழியா நீ பொண்ணை செலக்ட் பண்ணிட்ட. சரி சொல்லு கரண், அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கா? ஆண்டி, அத நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கரணை போக விடுங்க. அவன் ரொம்ப வெக்கப்படுவான். நான் உங்ககிட்ட டீடைலா எல்லாத்தையும் சொல்றேன். சரியா? சொல்லு சொல்லு. நான் எங்கேயும் போல. நான் இங்கே இருக்கேன். நான் இல்லாத நேரத்துல நீ எங்க அம்மா கிட்ட என்ன சொல்ற நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லு. ஐயோ பிரீதா, நான் சொல்றத கேளு. இவன் பேச்செல்லாம் கேட்காத. இவன் திட்டினா திட்டிட்டு போகட்டும். அதெல்லாம் சரி, எந்த பொண்ணுன்னு சொல்லு. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. என் வருங்கால மருமக அழகா இருப்பால, சொல்லுமா. அந்த பொண்ணை பத்தி சொல்லு. அவ பேர் என்ன, எங்க இருக்கா? கமான் கமான் சொல்லுமா. கேக்குறாங்கல்ல. இப்ப எதுக்குமா வாய் அடைச்சு போய் நிக்கிறீங்க? தொண தொணன்னு பேசுவல்ல, ஏன் மௌனமா இருக்க? சொல்லு. எந்த பொண்ணு, எப்படி இருப்பா, சொல்லு. ஆண்டி, அந்த பொண்ணோட பேரு சோஃபியா. அட, அந்த பொண்ணோட பேரே இவ்ளோ அழகா இருக்குன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா தான் இருப்பா. எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுது பிரீதா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல அத்தைய பார்த்து அத்தை கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். நிஜமாவே அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு. பாத்தியா, என் ஐடியா செம்மல்ல? வாய் மூடு. ஒரு வார்த்தை பேசாத. வாயை மூடிட்டு. நீ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ படுக்க கண்டபடி உளறிட்டே இருக்க. ஏய், உனக்காக தானே சொன்னேன். நீ தானே எனக்கு செய்கை காட்டி நான் போணும்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு என்ன தோணுச்சோ நான் சொன்னேன். நான் செய்கை காட்டணும். காட்டா என்ன இப்போ? நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் சோஃபியாவை நான் லவ் பண்றேன்? உன்கிட்ட எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? நான் சொன்னேன். எதுக்காக இப்ப நீ அம்மா கிட்ட சொன்ன பதில் சொல்லு. நீ சொல்லிதான் ஆகணும். உனக்கு மேல் மடி சுத்தமா காலியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ தப்பு தப்பா பேசி நான் எதுக்கு மாட்டணுங்கிற என் வாய்க்கு வந்தபடி உளர்ன. உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு இப்ப சுத்தமா டைம் இல்ல. அதனால உன்னை விடுறேன். இப்ப என் ஃபுல் ஃபோக்கஸ் ஷர்லின் மேல தான் இருக்கு. அவ இப்பதான் கிச்சனுக்குள்ள போனா தெரியுமா? ஓ மை காட், நீ ஷர்லினை பாத்துறப்ப எனக்கு தோணுச்சு. அவ இப்ப கிச்சனுக்குள்ள என்ன பண்றான்னு பார்க்கணும். வா, இது ஆக்ஷன் டைம். கம்.
ஓ மை லவ்லி சாக்லேட் கேக், நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அண்ட் ஃபைனலி இப்ப நீ கையில இருக்க. எனக்கு ஒரு நைஃபும் பிளேட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ மை காட், நீ போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணு கரண். போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். அட, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? கரண் அவகிட்ட லிவிங் ரூம்ல மசாஜ் பண்ணுன்னு சொன்னா, ஆனா அவங்க அங்க இல்ல, டெரஸ்ல கூட இல்ல. எங்க போனாங்க? ஐ அம் ஷூர் இவங்க 2 பேர் மண்டைக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன, அந்த பிரீதா அவ இருக்காளே, அவ கரணை கண்டிப்பா எதையாவது செய்ய வைப்பா. அதுவும் யாருக்கும் தெரியாம. ஐ அம் 100% ஷூர். இவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்பதானே பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். Where the hell are these two? மை ஃபேவரட் சாக்லேட் கேக், உன்னை பார்க்கும்போதே எனக்கு எச்சி ஊறுது. ஸ்பூன் எங்க? ஷர்லின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, ஷர்லின் கேக் சாப்பிடலான்னு இருந்தாங்க. ரைட் ஷர்லின்? மா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஷர்லின் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தா. இல்ல, அது வந்து கேக் சாப்பிட வந்தா. ஆண்டி, ஷர்லின் இன்னைக்கு விரதம் இருக்கால்ல? ரிஷப் சார் உடம்பு கேட்டுரும் ஃபாஸ்டிங்லாம் வேண்டான்னு சொன்னாரு, விட்டுற சொன்னாரு. ஆனா ஷர்லின் தான் நான் பாரம்பரியத்தை ரொம்ப பிலீவ் பண்றேன், சோ விரதம் இருப்பேன்னு சொன்னான். அப்படி இருக்கிறப்போ சாப்பாடுக்காக எதுக்காக கிச்சனுக்கு வரணும்? அதுவும் கேக் சாப்பிட போற நேரத்துல. எனக்கு இதெல்லாம் என்னன்னு புரியல. ஒருவேளை ஷர்லினுக்கு பசிருக்குமோ என்னமோ. எனக்கு கூட ஒண்ணுமே புரியல. இப்ப நான் உன்கிட்ட என்னதான் சொல்றது? என்ன ஷர்லின், நாங்க ஒன்னும் உன்னை சுமங்கலி விரதம் இருக்க சொல்லி கம்பல் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது இப்படி திருட்டுத்தனமா எதுக்காக இந்த மாதிரி? இந்த பிரீதா கடைசியா எல்லாரும் முன்னாடியும் என் பிளானே கெடுத்துட்டா. நான் இவளை அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா இப்ப என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றது? சாரி ஆண்டி, நான் இந்த கேக்க பார்த்தேன்னா அண்ட் வாசனை வர ரொம்ப சூப்பரா இருந்ததா, என்னால நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே டெம்ப்ட் ஆயிட்டேன். யார் அப்படி பண்ண சொன்னது? யார் உன்னை மோந்து பார்க்க சொன்னது? இந்த கேக்க நான் எனக்காக வாங்கினேன், உனக்காக இல்ல. ஆனா அவ கேக்க சாப்பிட இருந்தா. அது பாருங்க, ஸ்பூனால அது கட் பண்ணி கூட வச்சிருக்கா. ஷர்லின், நீ ஒரு நிமிஷம் இரு. கரீனாக்கா, இது உங்களோட தப்பு தான். உங்களுக்கு அப்படி பசி இருந்திருந்தா சர்வன் கிட்ட சொல்லி ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம்ல. நீங்க ஷர்லினை எதுக்காக அனுப்புனீங்க? பாவம், இவ காலையில இருந்து பசியோடையும் தாகத்தோடையும் உட்கார்ந்துட்டு இருக்காளே, விரதம் இருக்கான்னு நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம்ல. நீங்க பாட்டுக்கு இவளை கேக் எடுக்க அனுப்புனா எப்படி? பாவம், இவளோட மனசு ஆசைப்பட்டிருக்கோம் இல்ல ஷர்லின்? ஒரு தடவை நான் கூட இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன். அதுவும் முதல் தடவையா சுமங்கலி விரதம் இருந்தலையா, அப்பதான். பரவாயில்லம்மா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா உன்னோட விரதம் கெட்டு போகல. நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லம்மா. இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் கரீனாக்கா மட்டும்தான். உன் மேல எந்த தப்புமே கிடையாது. சரி, பரவாயில்ல ஷர்லின், நீ வாமா, என் கூட வா. வா, விரதம் கெட்டு போகாம இருக்கிறதே நல்ல விஷயம்தான். நீ வா, கவலைப்படாத. அப்படின்னா நான் பிரீதாவை பத்தி என்ன யோசிச்சேனோ அது ரொம்ப கரெக்ட். அவ இங்க ஷர்லினை கேவலப்படுத்த வந்திருக்கா. அப்பதானே அவளால ரிஷப மடக்க முடியும். அண்ட் இந்த கரண் அந்த பிரீதாவோட ஸ்டூபிட் ஸ்டோரிய நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. பட் பிரீதா,
நீ எவ்ளோ முயற்சி பண்ணாலும் சரி உன்னால ஷர்லனை தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கரீனா ஷர்லன் கூட இருக்கா. சோ ஜெயிக்கிறது ஷர்லனா தான் இருக்கும். நாள் முழுக்க நான் தூங்கிட்டா இருந்தேன். அடடா, என் தலை ஏன் இப்படி சுத்துது? அந்த செலிப்ரேஷன் ட்ரிங்க்ல அப்படி என்னதான் இருந்தது? போதும் போதும், உனக்கு தலை சுத்தினதெல்லாம் போதும் ஸ்ருதி. முதல்ல எங்க இருந்தோன்னு யோசிக்கணும். நான் பிரீதாக்கும் கரண் சாரும் எங்க போனாங்க? இங்க தானே இருந்தாங்க. காதல் அதுவும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாவா? இப்பவே வீடு முழுக்க தண்டோர போடுறேன். ஓகே ஃபைன், சாரி. இது என்ன சாரி? மனசுல இருந்து, ஆழ் மனசுல இருந்து சாரி கேட்கணும் கண்ணா. அட சரி கரண், ஐ அம் சாரி. That's like my baby doll. சரி கைய விடு. Solution. என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு? இது ஒரு சிம்பிளான விஷயம். நீ ஏன் போய் மம்மி கிட்ட சொல்ல? யாரவ என்ன பேரு? சோஃபியா. வீட்ல இல்லன்னு சொல்ல. ஏன் ஊர்ல இல்லன்னு சொல்ல. ஊர்லயே இல்லனா எப்படி அவ வருவா? வாவ்யா, இந்த சிம்பிள் ஐடியா எனக்கு ஏன் தோணாம போச்சு? அம்மா கிட்ட போய் அவ இப்ப ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டா finish. அவளை பத்தி கேட்கவே மாட்டாங்க. Wow, what an idea. I'm so happy. Thank you baby doll. Thank you so much. I'm sorry. But thank you, yeah. Thank you. It's an awesome idea. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு எதுக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்துருது? கிரிக்கெட்ல நீ அவ்வளவு சீக்கிரம் விக்கெட்டை விட்டுறது இல்ல. ஆனா ரியல் லைஃப்ல ஏன் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ பேனிக் ஆகுற? பாத்தியா எவ்வளவு சிம்பிளான சொல்யூஷன். நான் மட்டும் இல்லனா உன் நிலைமை என்ன ஆகுமோ? கரெக்ட் தான். இல்ல, இன்னைக்கு சுத்தமா நாளே சரியில்லை போல இருக்கு. ஏன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணு, ஆனா என் வாயில இருந்து வர வார்த்தை வேற. அதாவது மைண்ட் அப்செட்னா இதெல்லாம் நடக்கும்ல. பட் ஐம் ரியலி சாரி. இப்படி நடந்ததுக்கு சாரி. இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. நீ உன்னை பத்தின இம்பார்ட்டன்ஸ்ல ஆழ்ந்திருக்க. அதனால நீ வேற யாரையுமே திறமசாலே நினைக்கிறதே இல்ல. இத நீ புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு தான் நல்லது. உன்னை இவ்ளோ நேரம் நான் ஏன் தேடினேன்னு தெரியுமா? சொல்லு. உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வச்சிருக்கேன். என்னது? என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் கரீனாத்த ரூம் வழியா போயிட்டு இருந்தேனா, அப்போ ஷர்லன் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. என்ன பேசினான்னு தெரியுமா? நீ மட்டும் என் ஃபாஸ்ட பிரேக் பண்ண வரலனா நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன். ஒருவேளை இந்த குடும்பத்தோட பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அத கூட பாதிலே விட்டுட்டு வந்துருவேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் முடிச்சு வைக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. கேன் யூ பிலீவ் இட்? பாத்தியா, அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு இப்படிதான் இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஷர்லன் கேக் சாப்பிடுறத நம்மளால வீடியோ எடுக்க முடியல. ஆனா அதை விட பெரிய ரகசியம் நம்ம கையில இப்ப மாட்டிருக்கு. இன்னைக்கு நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். அப்சல்யூட்லி, கண்டிப்பா. இன்னைக்கு ஷர்லினை கையும் களவுமா பிடிக்கிறோம். அதுவும் அவன் இங்க வரும்போது. எஸ். எனக்கும் நம்பிக்கை வரணும் இல்ல அத்தை. பிரீதாவுக்கும் கரணுக்கும் இடையில, அதாவது என் கண்ணால பாக்குற வரைக்கும், என் காதால கேக்குற வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ இருக்குங்கறத என்னால நம்பவே முடியாது. ஐயோ, நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு சரளா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா காதலிக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செய்றவங்க மாதிரில இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜானகி. ஆனா நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் போய் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. கண்ணால எதையாவது பார்க்கணும், காதால எதையாவது கேட்கணும், அப்பதான் அவங்க கிட்ட பேச முடியும். அப்படியே நான் அவங்க கிட்ட கேட்டு அவங்க அப்படி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன கேட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம்ல. ஐயோ அம்மா, நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, என் கண்ணாலே நான் அவங்க லவ் சீனை பார்த்தேன்னு. அந்த கரண் சார் பிரீதா அக்காவை, அப்புறம் பிரீதா அக்கா கரண் சார் கிட்ட. மேல சொல்லு. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏய் ஸ்ருதி, உன் அக்காவை பத்தி இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அட, ஆனா இங்க பாரு, நம்ம பிரீதா அப்படியெல்லாம் இல்ல. அட என்ன பாட்டி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையை சொன்னா வெக்கம் கட்டவன் அர்த்தமா? அண்ட் ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே, பாட்டி அம்மா, ஆதாம் ஏவாள் காலத்துல இருக்கிற வயசானவங்க மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். பாரா, என்ன இதெல்லாம்?
நீங்க எதுவும் கேள்விப்படல? நமக்கு தெரிஞ்ச பத்மாவோட பொண்ணுக்கும் அந்த 5வது தெருவுல இருக்க பையனுக்கும் ஏதோ இருந்துச்சுல்ல? அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? எல்லாம் ஏடா கூடமானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காதல் இருக்கே அது எப்போதுமே இப்படிதான், எல்லாத்தையும் பைத்தியமாக்கிடும். எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க, சுய நினைவே இருக்காது, என்ன பண்றாங்கன்னே தெரியாது, எல்லா தப்பான காரியத்தையும் ஈஸியா செஞ்சிருவாங்க. அதாவது ஓடி போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ருதி, நீ ஒரு வேலை பண்ணு, பிரீதாவுக்கு ஃபோன் பண்ணு. அவ ஃபோன் எடுத்ததும் அவளுக்கு ஒரு வேலை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போ சொல்லு. நான் அங்க போய் சைன் பண்ணிடுறேன் ஆஸ் எ விட்னஸ். பாட்டி இங்க பாரு, நான் கூட தயார் தான். அவ போறதா இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்ல சொல்லு, நான் அவங்களுக்கு சூப்பரா சாப்பாடு செஞ்சு கொண்டு போறேன். ஏன் நீங்க எல்லாம் அப்படி பேசுறீங்க? பிரீதா கரண் கூட ஓடி போயிடுவான்னு ஏன் சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போய் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குமா? அப்படிப்பட்ட கல்யாணம் அவளுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் பொண்ணுக்கு ஆசையா கல்யாணம் பண்ணி நான் அவளை அன்பா வழி அனுப்பி வைப்பேன். ஒருவேளை பிரீதாவுக்கு கரணை பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? எனக்கு கூட தான் கரணை பிடிக்கும். பாத்தீங்களா பாட்டி, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரலா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. சுமங்கலி விரதம் வேற. நீ ஒரு வேலை பண்ணு, இப்பவே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிரு. அங்க ராக்கி கிட்ட பிரீதாவை பத்தி பேசிரு. ஆமா அத்தை, நீங்க சொல்றதா ரொம்ப கரெக்ட். நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறேன். நான் ராக்கி கிட்ட பிரீதா கரனோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நானும் உங்க கூட வரேனே ப்ளீஸ் மா. நீ எல்லாம் அங்க வரக்கூடாது. உன் வாய் கண்ட்ரோல் இல்லாம பேசிட்டே இருக்கும். நீ கண்டதை உளறவே, அதனால போற வேலை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உன்னை கூட்டு போக மாட்டேன். இன்னைக்கு என் அம்மாவோட தாய் பாசம் ஏன் இப்படி கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏமா எனக்கு இப்படி ஒரு தண்டனை? உங்க கூட ஏன் கூட்டிட்டு போக மாட்டீங்க? இன்னைக்கு என்ன உங்களோட கூட்டிட்டு போல? அப்புறம் நான் இங்க இருக்கிற செவத்துல என் தலையை முட்டை முட்டை ரத்தத்தை சிந்துவேன். இன்னொன்னையும் மறந்துடாதீங்கம்மா. ஏன் ரத்தத்தோட கலரும் உங்க ரத்தத்தோட கலரும் சேம் டு சேம். போதும் போதும் போதும். தயவு செய்து இவளை கூட்டிட்டு டயலாக் போயிடு. பேசுற இல்லைன்னா இவ இப்படிதான் பண்ணுவா. என்ன ஓவர் ஆக்டிங் பண்றா? சரி சரி வா போலாம். ஆனா அந்த இடத்துல உன் வாயை ஜிப் போட்டு மூடி வச்சுக்கணும். எதுவா இருந்தாலும் நான் தான் பேசுவேன். நீ வாயை மட்டும் சும்மா ஐ ஸ்வேர் நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஏன் வாயை மூடிக்கிறேன். ப்ராமிஸ். சரி, நான் அங்க டெஃபினட்டா பேசுவேன். நான் என் வாயை மூடிட்டு இருக்க போறேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இதுதான் சுமங்கலி விரத பூஜையோட கதை. இப்ப நம்ம அடுத்த சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் உங்க கணவருக்காகவோ இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, யாருக்காக இந்த விரதம் இருந்தீங்களோ அவங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆஷாக்கா, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க பல வருஷமா எங்களுக்காக இந்த சுமங்கலி விரத கதைய சொல்லிட்டு வரீங்க. இத கேக்கும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா தான் இருக்க. உங்களோட ஈடுபாடு, உங்களோட பக்தி எங்க எல்லாருக்குமே ஒரு உதாரணமா ஆயிடுச்சு. தேங்க்யூ சோ மச். கிருத்திகா, ஷர்லின், 2 பேர் இங்க வாங்க. ஆஷாக்கா, இவ என் நாத்தனார் பொண்ணு கிருத்திகா. இவ என்னோட வருங்கால மருமக. இவங்க 2 பேரும் முதல் தடவையா முழு மனசோட சுமங்கலி விரதம் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஷர்லின், ஷர்லின், என்னாச்சுமா? யார தேடிட்டு இருக்க? நீ யார தேடிட்டு இருக்கிறியோ அவன் இப்ப கிடைக்க மாட்டான். அவன் நிலா வரும்போதுதான் வருவான். யாரு? என்னம்மா நீ? ரிஷப் தான். வேற யாரு? நீ வேற யாரையாச்சும் தேடிட்டு இருந்தியா என்ன? இல்ல இல்ல ஆண்டி, நான் அவர் தான் தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு அவசரப்படாதம்மா, வந்துருவான். அவன் இங்க வரேன்னு சொன்னானே. இன்னைக்கு வரைக்கும் பண்ண ப்ராமிஸ் அவன் மீறினது இல்லையே. ஆனா எப்ப வருவான்? இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணேன். ஓ அப்படியா? லைக் இட் இல்ல? எனக்கு தெரியுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஷலன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிடாம நீ ரொம்ப டயர்டா இருப்ப. போய் உட்காரு. நோ ஆண்டி, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். நான் தான் போய் உட்காருன்னு சொல்றேன்ல. கோ. எனக்கு என்னமோ ஷர்லின் அவனை எல்லாரும் முன்னாடியும் சந்திப்பான்னு தோண மாட்டேங்குது. எங்கேயாவது தனியாக தான் மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருக்காவ? ஷோட்டி, ரிஷப் சார் உன்னை ஏன் நிலா வந்துச்சா இல்லையான்னு போய் பாருன்னு சொன்னார் தெரியுமா? மறுபடியும் தோண ஆரம்பிச்சிட்டாளா? ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? சரி, நீ பேசாத, நான் போறேன். இப்ப நீ சொன்ன பாரு, அதையாவது செஞ்சு காட்டு. இங்கிருந்து போயிடு. என்னம்மா பாக்குற? போ போ. நீ ஏன்பா இப்படி என்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ற? நான் உன்னை என் ஃப்ரெண்டா தானே நினைக்கிறேன். ஐ மீன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. ஒரு நிமிஷம். படபடன்னு பேசுறவ என்ன திடீர்னு வேற மாதிரி பேசுறா? இதுக்கு பின்னாடி என்ன சதி திட்டம் இருக்கு? அட இல்ல ஷார்ட்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் உன்னை பயங்கரமா வெறுத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு நான் மேல வந்ததும் நான் யோசிச்சு பார்த்தேன், நாம எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயமே இல்லைன்னு. இட்ஸ் நாட் குட் அட் ஆல், யூ நோ. ஆக்சுவலா இப்படி சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? இங்க பாரு, நீ ஒண்ணு பண்றியா? ஏதாவது ஸ்வீட் கடைக்கு போய் ஜிலேபி சுடு. எப்ப பார்த்தாலும் எதை சொன்னாலும் சுத்தி வளைச்சே பேச வேண்டியது. நீ பேசுறது எனக்கு புரியணும்னா நேரடியா பேசி தொலை. ஓகே ஃபைன். நீ அந்த மூவியை பாத்தியா? ஹம் ஆப்கே ஹேன் கௌன்? யா, சோ அப்படினா கூடி சீக்கிரம் அந்த மாதிரி சேம் டு சேம் நம்ம லைஃப்லயும் நடக்க போகுது. எனக்கு இப்பவே கூஸ் பம்ப்ஸ் வருதுயா. ஒருவேளை இவள மாதிரி தீக்ஷிதாவும் என்ன சல்மான் கானாவும் நினைக்கிறாளா என்ன? கூடி சீக்கிரம் என் அக்கா இவனுக்கு அண்ணி ஆயிடுவா. உறவு முறைன்னு வந்துட்டா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஏன்னா இது என் அக்காவோட புகுந்த வீடு. இனிமே இந்த மாதிரி சண்டை போடுற பழக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக பைசப்ஸ் செக் பண்ற? நீதானே இப்ப என்ன சல்மான் கான் மாதிரி இருக்கேன்னு சொன்ன. அதான் ஹம் ஆப்கே கௌன் சல்மான் கான். And frankly speaking, I don't like you. எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. You cannot be மாதிரி. Sorry. Oh, hello, excuse me. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யார் உன்கிட்ட சொன்னா? அதுக்குள்ள மறந்துட்டியா? இப்பதானே அந்த பிலிம்ல நடக்கிற மாதிரி நமக்குள்ள நடக்கும்னு சொன்னேன். அடடா, உன் மண்டக்குள்ள மூளை ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நான் ஏன் தான் உன் கூட பேசுறேனோ தெரியல. ஸ்ருதி, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா இவனுக்கு மேல் மாடி சுத்தமா காலி. அப்ப எதுக்கு நீ அப்படி சொன்ன? நம்ம 2 பேருக்கு நடுவுல ஹம் ஆப்கே கௌன் நடக்கும்னு? வாட்? ஐயோ மொந்த புத்தி மாதிரி. ஐ மீன் மாதிரியோட அக்கா. அதுல என்ன நீங்க எவ்வளவு கோசப் பண்றீங்க? சமேஷ், ஸ்ருதி, நீங்க எங்க என்ன பண்றீங்க? ரிஷப் அண்ணா தான் நிலா வருதான்னு பார்க்க சொன்னாரு. நிலா வந்துச்சுன்னா கீழே வந்து சொல்ல சொன்னாரு. பட் since both you girls are here now, I shall make a move. ஆனா நீ இவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு. சுத்த பைத்தியம். இவன் நியாயமா பார்த்த மென்டல் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கணும். கிருத்திகா, உன்னோட பிரதர் இருக்கான்ல, இவன் என்னை விட பெரிய டிராமா குயின். டிராமா குயின் இல்ல, டிராமா கிங். ரியலி? நீங்க இருக்கீங்க பாருங்க. ஸ்ருதி, நிலா வந்துருச்சு. Oh my god, நிலா வந்துருச்சு. நிலா வந்துருச்சு. Oh my god. எல்லார்கிட்டயும் சொல்லணுமா? Of course, எல்லார்கிட்டயும் சொல்லிதான் ஆகணும். நான் ஒரு வேலை பண்றேன். போய் எல்லார்கிட்டயும் இதை சொல்லிட்டு வரேன். ஸ்பெஷலி ஷர்லின். அவளுக்கு உடம்பு முடியாம ரூம்ல இருக்கா பாவம். விரதத்தையாவது முடிப்பால. ஓகே? கேர்ள்ஸ், உங்க தட்டை ரெடியா வச்சுக்கோங்க. நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். பை. ஓகே. நான் கதவு கிட்ட தான் இருக்கேன். வந்துட்டியா? சரி, சீக்கிரம் உள்ள வா.
ஷர்லினோட ரூம்குள்ள யார் போனா? அது வீட்டுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியலையே. யார் அது? என் கிஃப்ட் எங்க? நான் உனக்காக ஃபாஸ்டிங் இருந்தா நீ வெறும் கையோடு வந்திருக்க. ரிஷப், எங்க இருக்க? ரிஷப், அது அங்கிள் உங்களை கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். நிஜமாவே கூப்பிட்டாரு. இல்ல, இங்க யாரோ உள்ள வர்றத பார்த்தேனே, நீ பாத்தியா? இல்ல இல்ல, இங்க யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. இங்க யாரும் வரல. ரிஷப், அங்கிள் கூப்பிட்டுட்டே இருக்காரு. யா. இங்க யாருமே இல்லையே. Yeah. Sorry, I came without knocking. It's okay. You know, it's about the safety of everyone. Thank God தப்பிச்சிட்டோம். பேப்ஸ், எங்க காதல் இருக்கோ அங்க ரிஸ்க்கும் இருக்கும். ரிஸ்க்ல ஒரு அற்புதமான போதை இருக்கு. கம், give me a hug. கிருத்திகா, இங்க பாரு. நீ ஷர்லன் எங்கேயாவது பாத்தியா? இப்பதான். இல்ல சாரி, நான் என்னமோ நீ ஸ்ருதிய பத்தி கேக்குறேன்னு நினைச்சிட்டேன். ஷர்லின நான் இன்னும் பார்க்கல. எனிவேஸ், நான் கிளம்புறேன். நிலா வந்துருச்சு, நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும். பை. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸ்ருதி வந்திருக்காளா? அம்மாவும் வந்திருக்காங்க. ஆனா எதுக்காக? பேபி டால், ஷர்லின் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனேன். என்னாச்சு? எங்க அவ? ஐயோ, இவளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிடும். அண்ட் எங்க மிஷன் ஃபெயில் ஆயிடும். சரி வா, அவளை தேடலாம். இவனை திட்ட வந்து ஏன் நிறுத்திட்டான்? திட்டி இருந்தா சண்டை வந்திருக்கும். போலாமா? குட். நல்லா இருக்கு. என்ன என்ன இப்ப நல்லா இருக்கு? டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதான். அப்போ நீ ஒண்ணு பண்ணு. இந்த டெக்கரேஷன்ஸ் பத்தி ஒரு எஸ்ஸே எழுது. அதுக்குள்ள நான் அத்தை ரூமுக்கு போய் ஷர்லினை தேடிட்டு வரேன். ஓகே? குட் ஐடியா. நீ ஒண்ணு பண்ணு. இந்த பக்கமா போய் எல்லா ரூம்லயும் பாரு. நான் இந்த பக்கமா போய் வெளியில எங்கேயாவது இருக்காளன்னு பாக்குறேன். கிராக். அக்ஷய், நீ ஏதாவது சாப்பிட்டியாப்பா? கண்டிப்பா பாட்டி, சாப்பிட்டேன். நான் ஏன் சாப்பிடாம இருக்க போறேன்? எப்படி இருந்தாலும் இந்த சுமங்கலி விரதம் உங்களை மாதிரி லேடிஸ்க்கு தானே, ரைட்? அக்ஷய், இங்க பாருப்பா. உன்னோட வருங்கால மனைவிக்காக நீயும் விரதம் இருந்திருக்கலாம்ல. அத்தை, நிலா வந்துருச்சு. நிலா வந்துருச்சா? நிலா வந்துருச்சா? எல்லாரும் வாங்க. சரி வாங்க, எல்லாரும் மாடிக்கு போய் பூஜை பண்ணிடலாம். இப்ப என்ன பண்றது? இந்த நேரத்துல பேச முடியாது. எல்லாரும் பரபரப்பா இருக்காங்களே. கிருத்திகா, ஷர்லின் கிட்ட போய் நிலா வந்துருச்சுன்னு சொன்னா அவளும் பூஜை பண்றதுக்காக வந்துருவா. சரிங்க அத்தை, ஆனா ஷர்லின் எங்க இருக்கான்னு பாக்கணும். அண்ணி, அவ கெஸ்ட் ரூம்ல இருக்கா. அப்படியா? மாம், நீங்க என் கூட வாங்க. சரி, நான் இதோ வரேன். நான் கூட்டிட்டு வரேன். மிஸ்டர் சர்மா, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க போலாம். ராக்கி வந்ததுல இருந்து விருந்தாளிங்களே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே பூஜையில பிஸி ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. எப்படியோ வந்தாச்சு, பேசிட்டு தான் போகணும். வேற வழி இல்ல. நான் ராக்கி கிட்ட கரண் பிரீத்தாவை பத்தி கண்டிப்பா பேசியே தீர்வேன். அதுவும் இன்னைக்கே. பிரீதா, இங்க வா. ஸ்ருதி, இல்ல ஒரு நிமிஷம். முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எப்படிங்க?
அப்படி என்ன வேலை? ஐயோ, நானும் ஸ்ருதியும் தான் வந்தோம். ஸ்ருதி ஒன்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் மேல போனா. ஆமா, ஸ்ருதி எங்க காணோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்லுங்க, என்ன விஷயமா? நான் ராக்கி கிட்ட உன்னோட சம்பந்தமா பேசத்தான் வந்திருக்கேன். சரளா, சரளா, நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேச வேண்டியதெல்லாம் அப்புறமா நீங்க பேசிக்கோங்க. முதல்ல நீங்க பூஜைக்கு வாங்க. மாடியில பூஜை மட்டும் இல்ல, நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் இப்ப வந்துடுறேன், நீங்க சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. இங்க பாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமான விஷயம்தான். நீ என் கூட வந்து சந்தோஷமா கொண்டாடு. சரியாடா செல்லும்? லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வந்துரு. அம்மாக்கு என்ன ஆச்சு? என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? பயங்கரமா ஸ்மைல் பாஸ் பண்றாங்க. எனக்கு வந்து சம்பந்தத்தை பத்தி ராக்கி ஆண்டி கிட்ட ஏன் இவ்ளோ அர்ஜென்ட்டா சொல்லணும்? ஏன் இன்னைக்கே வந்திருக்காங்க? அது இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகலையே. பிரீதா, ஷர்லின் எந்த ரூம்லயும் இல்லையே, அத்த ரூம்லயும் இல்ல. இன்னைக்கு அம்மா இங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் பிருத்விக்கும் நடந்த சம்பந்தத்தை பத்தி ராக்கி ஆண்டி கிட்ட பேச வந்திருக்காங்க. இல்ல, சொல்ல வந்திருக்காங்க. ஆனா அந்த சம்பந்தம் என்ன பிருத்வின்னு எப்ப பாரு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? அவன் மேல இருக்கிற போக்கஸ் எடுத்து வேலையை கவனி. இதான் நம்ம மிஷன். எப்ப பாரு அவன் பேரே சொல்லிக்கிட்டு பிருத்வின்னு. வேற வேலை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்கிட்ட அம்மா இங்க வந்ததுக்கான ரீசன் தான் சொன்னேன். தட்ஸ் ஆல். Whatever. ஹலோ எல்லாரும் இங்க பாருங்க, நிலா வந்தாச்சு. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அப்பாடா, ஒரு வழியா நிலா வந்துருச்சு. ஆமாங்க, அங்க பாருங்க. மறுபடியும் நிலா மறைஞ்சிடுச்சு. மறைஞ்சிடுச்சு, ஃபுல்லா மறைஞ்சிடுச்சு. இந்த நிலா இன்னைக்கு நம்மள எவ்வளவுதான் காக்க வைக்க போதோ தெரியல. இந்த நிலா எங்க கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கு. ஒண்ணு பண்ணுவோம், ஓ நிலா முகத்தை பார்த்து விரதத்தை ஐயோ, முடிச்சிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பாத்தீங்களா அத்தை, உங்க பையன் என்ன பேசுறாருன்னு? நான் இங்கே இருக்கேன், எங்க பாக்குறேன். நான் வந்த எல்லாரையுமே பார்த்துட்டேன். எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஸோ புது ஆளுங்க யாருமே வரல. வந்தா இனிமே தான் வரணும். பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் ஷர்லனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளே அவளோட வாயால அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்தாதான் இந்த விரதத்தை முடிப்பேன்னு சொன்னா. அப்படின்னா அவன் கண்டிப்பா இங்க வருவான். அவன் வந்த அடுத்த நிமிஷமே ஷர்லனை பத்தின எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நாம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தா, அது வந்து எனக்கு தாகமா இருந்தது, தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். இது கொண்டு வரேன். அப்போ அத வீட்டாளுங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? வெளியாளுங்க கிட்ட ஏன் கேட்கணும்? வா, இங்க வா. அத்தா, நீ உன் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு நான் போய் தண்ணி கொண்டு வரேன். போ. ஆனா அண்ணன்கிட்ட பேசுறதுக்கு அண்ணனை முதல்ல பார்க்கணும்ல. இங்க பாரு. ஹாய் ஹாய். உன் நினப்பு எங்க தான் இருக்கு? ஐ அம் ஹியர் ப்ரோ. சரியான திருட்டு பையனாயிட்டான். வேற ஏதோ ஒரு உலகத்துல ஆழ்ந்து கிடக்குறான். இவன் இப்பெல்லாம் எங்க சுத்துறான்னு இவனோட அம்மா என்கிட்ட சொல்லிட்டா. என்னப்பா சொன்னாங்க? இல்ல அது வந்து அதை என்னால சொல்ல முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா உங்க அம்மா எனக்கு கொஞ்சம் பயம். அவகிட்ட கேட்காம எதையும் சொல்ல முடியாதுல்ல. என்ன இதெல்லாம் கரண்? என்னாச்சு? நத்திங். நத்திங் மீன்ஸ்? எங்க பாத்துக்கிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையே. அவனை பார்த்தாலே கதை வேறன்னு தெரியுது.
மனசுல ஒண்ணு இருக்கு, கண்ணுல ஒண்ணு தெரியுது. அப்பா நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லாதீங்க. அம்மா என்ன பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணிருப்பாங்க, அவங்கள பத்தி தெரியாதா? எனக்கு உன் அம்மாவை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க என்ன சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலையா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க தான் சாப்பிட்டுட்டு போவாங்க. லிசன், சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் சர்வீஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். Do you get that? What are you looking at me and staring? Come on fast. சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, சீக்கிரம். எல்லாரும் அவங்கவுங்க ட்ரே எடுங்க. எல்லா கெஸ்ட்டுக்கும் நல்லா சர்வ் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப நல்லா வேலை பண்ணுங்க. யாரும் எந்த விதத்துலயும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. வேற யாரும் வந்து என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. யார் இருந்தாலே இவன் என்னோட ஸ்டாஃப் இல்லையே. நில்லு அண்ணா, சீக்கிரமா ட்ரிங்க்ஸ் கொடுங்க. என்னக்கா எதையும் பார்த்துட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் கரண் சார் பத்தி தான் பேசுறேன். அவரை பார்க்கணும்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா ஷர்லினை பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஓ காட், இப்போ இவகிட்ட மொத்த கதையும் சொல்றது பாசிபிளே இல்ல. நான் ஷர்லினை ஏன் பார்த்தேன்னா, ஏன்னா அவ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. அவளோட ட்ரெஸ் நான் அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அவளோட அவுட்ஃபிட் அவ்வளவு பிரமாதமாலாம் தெரியல. வாடேவா. அக்கா, என்னாச்சு? கரண் சாரோட டார்கெட் செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க. என்ன இது, இவ்வளவு நேரம் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாரு, இப்ப ஷர்லினை பாக்குறாரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் ஆச்சு? ஐ திங்க் கரனுக்கும் ஷர்லினோட ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அட கடவுளே, நீங்க ரெண்டு பேரும் அப்படியே சேம் டு சேம். ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்ச். சரி, அதெல்லாம் விட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல சொல்லு. அம்மாவும் வந்திருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் ராக்கி ஆண்டி இன்வைட் பண்ணாங்களா? அதோட அம்மா என்கிட்ட சம்பந்தத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. எனக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. இத போய் ராக்கி ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம இன்னும் எதுவுமே ஃபைனல் ஆகல. எனக்கு ஏதாவது சொல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரிக்கா, என்னால எதையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ என்னோட தங்கச்சிமா. யா, நீங்க என்னோட அக்கா, ஆனா அவங்க என்னோட அம்மா. ஒரு முறைன்னு எடுத்துக்கிட்டா அவங்க உன்னை விட ஒரு படி மேல தானே. அது மட்டும் இல்லாம அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ராக்கி ஆண்டி கிட்ட பேசுற வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது. ஓகே பாய். அங்க பாருங்க, நிலா மறுபடியும் வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. வாங்க. வாங்க நிலா வந்துருச்சு. வாங்க எல்லாரும் தட்டை எடுத்துக்கோங்க. அடடா, இங்க பாருங்கம்மா. முதல்ல ஜல்லடையில நிலாவை பாருங்க, அப்புறம் அதே ஜல்லடையில உங்க கணவரை பாருங்க. ரொம்ப அவசரப்படாதீங்கம்மா, அப்புறம் எல்லாரும் மேல இருந்து கீழே விழுந்துற போறீங்க. இந்த ஸ்ருதி எங்க போனான்னு தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. உங்களுக்கு எதுவும் அடிபட்டுடல? ஐ அம் சாரி, மன்னிச்சிருங்க. ஏய், ஹலோ ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நான் இந்த குரல் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கு. எங்க கேட்டேன்?
ஷர்லின் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்னா கூட நம்ம மிஷன் ஃபெயில் ஆயிடும். ஓகே, நான் மட்டும் எதுக்கு டான்ஸ் ஆடவா வந்தேன்? நானும் அப்பல இருந்து ஷர்லனை தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஏன் ஜல்லடை எடுத்துட்டா? ரிஷப் சார் தான் இன்னும் வரலையே. அட, அண்ணா வரலனா இவ யாருக்கு பூஜை பண்றா? இப்போவாவது புரிஞ்சுதா? ஒழுங்கா அங்க கவனி. பாத்தியா ஷர்லன் அந்த வெயிட்டரை தான் பாக்குறா. அதுவும் ஜல்லட வழியா? ஆனா எதுக்கு? என்ன அப்படின்னா இன்னுமா புரியல? அவன் தான் அவளோட லவ்வர் மாறு வேஷத்துல வந்திருக்கான். வா, ரெண்டு பேரோட முகத்திரையும் கிழிச்சிடலாம். ரிஷப், பூஜை பண்ண வாப்பா. ஷர்லின் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கால, வா. நோ வே, நான் வேற யாரையும் என் ஃபாஸ்டிங்க முடிக்க விட மாட்டேன். ஏன்னா என்னோட பேபி ஏன் முன்னாடி தான் இருக்காரு. ஷர்லின், உனக்கு என்ன ஆச்சு? தண்ணி, தண்ணியா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இவங்களுக்கு தண்ணியை கொடு. சரி. அங்க பாரு, ஷர்லனை பாரு. ஷர்லனை பாருங்க. ஓகே ஓகே, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அத்தை அங்கதான் இருக்காங்க. ஷீ இஸ் ஆல் ரைட். நல்ல நேரத்துல வழுக்கி விழுந்த நீ இருக்க பாரு. ஏய் கரண், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல அண்ணா, யாராவது இப்படி பேசுவாங்களா? ஐயோ, ஒரு நிமிஷம். யார் இதெல்லாம் உனக்கு கத்து கொடுத்தது? இல்ல, this is not the way to talk to anybody. இத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, அதெல்லாம் விடு. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. அங்க என்ன வேலை இருக்காங்க? போய் என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்லம்மா. அக்கா, எனக்கு ஒண்ணும் இல்ல. கவலைப்படுற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. லைட்டா தான். ரிஷப், நீங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்க ஷர்லினுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டா பாரு. சீக்கிரம் வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. வா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்கேயும் போயிடாது. ஏய் பிரீதா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ பாட்டுக்கு எங்க ஓடிக்கிட்டு இருக்கற? ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம். ஏய், இவ என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கற. அடிபட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அம்மா, இனிமே அக்கா உங்க முந்தானை பிடிச்சு நடக்க மாட்டா. ஏன்னா உங்களுக்கு கரண் சாரோட அரவணைப்பு, துணை ரெண்டுமே கிடைச்சிருச்சு. மாமி இது உங்களுக்காக கொடுத்தமிச்சாங்க. So, may I? I'm so sorry. ஆனா நீங்க இதை திருப்பி கொண்டு போயிடுங்க. ஐ மீன், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஏன்னா என் அம்மா கிட்ட கேட்காம இந்த மாதிரி எந்த கிஃப்டையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐம் சாரி. நோ ப்ராப்ளம் பிரீதா, நீங்க சொன்னா சரி. ஆக்சுவலா என் மாமோட விஷயம் நிறைவேற்ற முடியலன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னால உங்களுக்கு இந்த பழையில போட்டு விட முடியல. பட் நெவர் மைண்ட், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அதை செய்யுங்க. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கலாம். அவங்களுக்கு இது தெரியவும் தெரியாது, அவங்க தப்பாவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே? சரி, ஓகே. ஒருவேளை உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னா நான் இதை வாங்கிக்கிறேன். Are you sure? பிருத்வி, என்னால நீங்க உங்க மாம் கிட்ட போய் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். Thank you so much. இல்ல வேண்டாம், தேங்க்யூ. நானே போட்டுக்கிறேன். ஓகே, உங்க விருப்பப்படி செய்யுங்க. I'll take a leave and sorry to disturb you. Bye. Bye.
அவர் ஏன் அப்படி சொன்னாரு? சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஷெர்லினை தவிர யாரையும் பார்க்கல. ஆனா உனக்கு உன் லவர் பாய் கிடைச்சிட்டான்ல? பாரு, அதுக்குள்ள கிஃப்ட். அது கூட இரு பாக்க. அது கூட இப்போ ப்ராப்ளம் தான் என்ன? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பெருசா வந்துட்டான். வாவ், இங்க என்னப்பா நடக்குது? ரொம்ப ஆசையா வளையல்லாம் போட்டு விடுறாரு. என்னக்கா உனக்கு என்ன ஆச்சு? உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு தெரியும்ல, அப்படியே வளையல் அக்செப்ட் பண்ண என்ன? இவ ஒரு கிறுக்கு, என்ன வேணாலும் செய்வேன். மென்டலா? வாட்? ஏன் அக்காவா? கரன்சா, கரன்சா, அட சரளா, சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க என்ன விஷயம்? நாம ஒண்ணு பண்ணலாம். கீழே போய் ரூம்ல தனியா பேசலாமா? சரிங்க. இங்க சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா. போலாமா? வாங்க. சரிங்க. சரி, இப்ப வந்துடுறோம். போல வாங்க. கரன்சா, கரன்சா, ஒரு நிமிஷம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. கரன்சா, எப்படி உங்களோட பேர உங்களால இன்சல்ட் பண்ண முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல கரன்சா. ஒருவேளை உங்களுக்கு என் அக்கா மேல அவ்வளோ குறை தெரியறதா இருந்தா, then why don't you love her? What? Love her? Are you crazy? போத தெளியலையா உனக்கு? ஹலோ ஹலோ, நான் சுயநினைவோட தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நானே போய் அம்மா கிட்ட உங்க லவ் மேட்டர் சொல்லிட்டேன். என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, அதுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். உங்களோட வருங்கால மாமியார், அதாவது கரண் சாரோட அம்மா கிட்ட கல்யாணம் பேச வந்திருக்கோம். உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? நீ எதுக்காக இப்படி பண்ண? அக்கா, உங்களுக்கு நான் ஹெல்ப் தானே பண்றேன், வேற என்ன பண்றேன்? ஆனா நான் உன்கிட்ட ஹெல்ப் ஏதாவது கேட்டேனா? சொல்லு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லனா, பெட் மேல ரெண்டு பேரும் லவ் பண்ற போஸ்டர்ல படுத்துட்டு இருந்தீங்களே, அதுவும் கண்ண பாத்துக்கிட்டு அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி விழுந்துட்டோம். ஒரு நிமிஷம் கரண் சார், அப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. சரி, பிருத்வியை பார்த்து நீங்க எதுக்காக ஜெலஸ் ஆனீங்க? அது மட்டும் இல்லாம பிரீதா அக்கா கிட்ட நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? ஆக்சுவலி எல்லா தப்பும் உன் மேலதான். நீ பேசுறத பார்த்து தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் எப்படி பேசணும்னு இனிமே நீ கத்து கொடுப்பியா? இருங்க, நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாமே என்னோட தப்பு தான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உன்ன அக்கா வேணாம் அக்கா. கரண் சார், ப்ளீஸ் என்ன அடிக்க வேணாம் சொல்லுங்க. கரண் சார், வேணாம் அக்கா. ஒரு நிமிஷம். என்ன அடிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட ராக்கி ஆண்டி கிட்ட அம்மா ஏதாவது பேசிட்டாங்களான்னு போய் செக் பண்ணு. அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்மள எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. சரி. நான் தப்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம், நானும் வரேன். வாங்க சரளா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லையா? நான் சாப்பிட்டேங்க. நான் ரொம்ப பிஸியா இருந்தேனா, என்ன பண்றதுன்னே தெரியல. வாங்க உட்காருங்க. சரளா, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். அது என்னன்னா, வீட்ல நிறைய விருந்தாளி வந்துட்டாங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லாரையும் அட்டென்ட் பண்ணணும், கவனிக்கணும். அதனால தான் டைம் ஆயிடுச்சு. ஐ அம் சோ சாரி. ஐயோ, பரவாயில்லைங்க. நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, அதை நிறுத்தவே முடியாது நம்மளால. சரி, சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்? நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நல்ல வேளையா நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. எனக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சது. எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன், என்னாச்சு? ஏதாவது டென்ஷனான விஷயமா சரளா? இல்ல, டென்ஷனான விஷயம் எல்லாம் எதுவும் இல்ல. சந்தோஷமான செய்திதான். ஆனா அந்த செய்தியை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுற வரைக்கும் அது எப்படி சந்தோஷமான விஷயமா இருக்கும்? சரளா, நீங்க சொல்ல வரத பாக்கும்போது நீங்க ஏதோ என்கிட்ட தயங்குற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க எந்த தயக்கமும் இல்லாம சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு பிடிக்காத மாதிரி நீங்க எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் என்னோட பொண்ணுக்கு உங்க குடும்பத்துல
சம்பந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது ரொம்ப நல்ல விஷயம்தான் சரளா. உங்க 2 பொண்ணுங்களும் ரொம்ப குணமானவங்க, பண்பு தெரிஞ்சவங்க. அவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அது உண்மையிலேயே லக்கியான வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். என் ரிஷபுக்கு மட்டும் நிச்சயம் ஆகாம இருந்திருந்தா நான் உங்க பிரீதாவை ரிஷபுக்கு கண்டிப்பா பொண்ணு கேட்டிருந்திருப்பேன். இல்லங்க, நான் உங்க சின்ன பையனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என் பொண்ணும் உங்க கரணும் ஒருத்தர் விரும்புறாங்க. எனக்கே அது இப்பதான் தெரிய வந்துச்சு. அதனாலதான் நான் நேரடியா உங்ககிட்டயே சொல்லிடலான்னு வந்திருக்கேன். அவ்வளவுதாங்க. ஏன் சின்ன பையனா? உனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு உன் முகத்திலேயே தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கதா? ஏன்னா நீ ரொம்ப கியூட் ஆச்சு. என்னோட குளுமையான தென்றல் காற்று. ஐ ரியலி 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 லைக் யூ. எனக்கு என்னமோ இவங்க ஸ்ருதி சமீரை பத்தி பேசுறாங்கன்னு தோணுது. எனக்கு கூட இப்பதான் தெரிஞ்சது. அப்படியா? சொல்லுங்க, நீங்க அவங்கள பத்தி என்ன சொல்ல வரீங்க? சரளா, என்னாச்சு? ஏன் திடீர்னு டென்ஷன் ஆயிட்டீங்க? இல்லங்க, சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அது நான் பிரீதா பத்தி பேச வரலங்க. நான் ஸ்ருதியை பத்தி தான் பேச வந்தேன். என்ன விஷயம் சரளா? நீங்க எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? நான் வேணும்னா தண்ணி கொண்டு வரட்டுமா? தண்ணியில ஒண்ணு வேண்டாங்க. இல்ல, நான் போணுங்க. அது எங்க ஹால் இருக்குல்ல, அது அந்த கல்யாண மண்டபம் ஹால். அந்த ஹாலை யாரும் புக் பண்றதுக்காக வரேன்னு சொல்லிருக்காங்க. நான் போய் அங்க பேச வேண்டியிருக்கு. அதனால நான் கொஞ்சம் அவசரமா கிளம்புறேன். ஆனா சரளா, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போங்க. என்ன சொல்ல வந்தீங்க? உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பங்க. எல்லாரும் ஒருத்தர் அன்பா பழகுறீங்க, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பொண்ணு பெத்த எந்த அம்மாவா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் வரேங்க. ஆனா சரளா, இருங்க. ஒண்ணு கரண், டேய் எங்கடா போற? உள்ள வா கரண். ஓ காட், என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு கரண்? எங்கயாவது வெளியில கிளம்பிட்டியா என்ன? இல்ல மாம், சும்மாதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? சரளா வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு நம்ம வீட்ல சம்மந்தம் பேசணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் இல்ல? ஓ நோ. மாம் என்னையும் பிரீதாவும் பத்தி பேசிட்டு இருக்காங்களா? இப்ப நான் என்ன பண்றதா? கரண், சரளா என்கிட்ட ரொம்ப மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தான் வந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களோட முகத்துல ஏதோ ஒரு தயக்கம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. கூட ஃபீல் பண்ணாங்க. அவங்களால சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே முடியல. அதனால சரளா என்கிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆக்சுவலி அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது என்னோட ஆசைதான். பேட் ஐடியா மாம். பிரீதா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்ன கரண், நான் ஒண்ணு பிரீதாவை பத்தி சொல்லல, ஸ்ருதி சமீரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். வாட்? ஸ்ருதிக்கும் சமீருக்கும் சரளா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நானும் அவங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துருக்கிறேன். எப்பவும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே விட்டு கொடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா கரண், they are in love. சந்தோஷமான விஷயம் தானே?